Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வீடியோ தான். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு எங்ககிட்ட இருக்கிற மினியேச்சர் குக்கிங் நாங்க என்னென்ன வச்சிருக்கோங்கறத நாங்க காமிக்க போறோம். நாங்க எங்க இருக்கோம்னா எங்க அம்மா ஊர்ல தான் இருக்கோம். அங்க தான் நாங்க எல்லாமே வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு கீர்த்தி அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் குக்கிங் தான் நாங்கள் வச்சுருக்கோம். மினியேச்சர் குக்கிங்கில் நாங்கள் இதெல்லாம் என்னென்ன வீட்டில் வச்சுருக்கோங்களோ அது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சங்கு வச்சுருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. அதாவது சூப் இந்த சின்ன பிள்ளைங்க வந்தால் அது குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அந்த இதெல்லாம் எண்ணெய் இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் இது ஊற்றிக்கிறோம்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்க குட்டி பாப்பாங்க வந்தால் கொடுக்குறதுக்கு தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த பால் குண்டா இருக்குது. இங்கே வச்சு சோறு பால் பால் குண்டாவும் இருக்குது. நாங்கள் இன்னும் நிறைய சமைக்கிற ஒரு ஃபஸ்ட் டைம் சமைச்ச வீடியோ உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு போயிட்டு வீடியோ நம்பினீங்கன்னா அங்கே வீடியோவில் எல்லாமே இருக்கும். போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் வைக்கலாம், இந்த சாப்பாடு வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வடிகட்டி கூட கொடுக்குறாங்க. இதோட கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு குண்ணா, அப்புறம் காய்ச்சி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம சமைச்சிக்கலாம். நீங்கள் இதில் வந்துட்டு என்ன வேணால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் போனால் தேவைப்படும். இது அப்படி தாங்க குட்டி தாச்சி. இல்லை நீங்கள் உப்பு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இதில் வருது. ஆமாம், ஒன்று ஃப்ளவர் போட்டு இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தாளிக்கணும்னா அப்போ தாளிச்சிக்கிறதுக்கு இதுவும் தாளிச்சிக்கலாம். இல்லை கருவேப்பிலை. இல்லை இது தாளிக்க முடியாது. இது தாளிச்சிக்கலாம். இது கடுகு மட்டும்தான் தாளிக்க முடியும். கடுகு, எண்ணெய், வெங்காயம் சின்னதாக போட்டு தாளிக்கலாம். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா தோசைக்கல். என்னடா இதில் பெருசில் தான் தோசைக்கல் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் சின்னதாகவும் இருக்குது. இதை விட உங்களுக்கு பிடிச்சதுங்க பாருங்கள், தட்டு கூட தராங்க. 2 தட்டு இருக்காங்க. 2 தட்டு. அதோட மினிச்சரில் குட்டி குட்டி ஐட்டங்கள் கொடம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் பிடிச்ச இந்த குடம் மட்டும் கொடம். அப்புறமேட்டு தான் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட உங்களுக்கு காய் வெட்டுற கத்தி தானே இருக்குது. பார்த்தீங்கன்னா காய் வெட்டுற நாங்கள் இதை வந்துட்டு இன்னும் கட் பண்ணல, அதில் பாதி கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, இது வந்து குழம்பு கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது க்யூட்டாக இருக்கும். எதுக்குன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மசாலா தூள்லாம் காட்டுறோம், பார்த்துக்கோங்க. அது சும்மா தின்னிட்டு இருக்காங்க. நாங்கள் சும்மா இதை வச்சு வீட்டுக்குள்ளேயே சமைக்காம சும்மா விளையாடுறதுக்கு இது நாங்கள் மாற்றி வச்சுப்போம். இது வந்து மிளகாய் தூள் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இருக்குது. இதில் வந்து சால்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா சால்ட் வச்சுருக்கோம். அவ்வளோதான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட இந்த மினிச்சர் இருக்குங்களா உங்களுக்கு பிடிக்கும்னா எங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி மினிச்சர் குக்கிங் வச்சுருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக எஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட்ல அனுப்புங்க. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.